2026 ஆண்டுக்கான ICC 19 வயதுக்குட்பட்டோர் உலகக்கோப்பையில் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய போது கிரிக்கெட் வரலாற்றில் அரிதாக நிகழும் வினோத சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. இந்த போட்டியில் ஒரே பந்தில் ஆப்கானிஸ்தான் அணி 9 ரன்கள் பெற்றது ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணியின் கேப்டன் மஹபூப் கான் முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தார். தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழக்காமல் நிதானமாக ஆடிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு 17வது ஓவரில் இந்த அபூர்வ நிகழ்வு நடந்தது. அந்த ஓவரை இந்திய அணியின் தேவேந்திரன் வீசினார். முதல் 5 பந்துகளில் அவர் 1 ரன் மட்டுமே விட்டுக் கொடுத்திருந்தார். ஆனால் கடைசி பந்தில் ஆட்டத்தின் போக்கு மாறியது. பேட்ஸ்மேன் பைசல் சினோஜாதா லெக் சைடு ஷாட் அடிக்க முயன்ற போது பந்தை தவறவிட்டார். பந்து விக்கெட் கீப்பர் அபிகியானிடம் சென்றது. அவரால் பந்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. பின்னர் பந்து தரையில் வைக்கப்பட்டிருந்த ஃபீல்டிங் அணியின் ஹெல்மெட்டில் பட்டு பவுண்டரி நோக்கி உருண்டது. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் அணிக்கு 5 அபராத ரன்களும் பவுண்டரிக்கான 4 ரன்களும் சேர்த்து மொத்தம் 9 ரன்கள் வழங்கப்பட்டன. MCCC விதி 28(3)2 படி ஃபீல்டிங் அணியால் தரையில் வைக்கப்பட்டுள்ள ஹெல்மெட்டை பந்து தாக்கினால் பேட்டிங் அணிக்கு 5 அபராத ரன்கள் வழங்கப்பட வேண்டும். ஹெல்மெட்டை தாக்குவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட ரன்களும் இதில் சேர்க்கப்படும். இச்சம்பவத்தில் பந்து ஹெல்மெட்டை தாக்கியவுடன் அது டெட் பாலாக கருதப்பட வேண்டும் என சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். அதற்கு பிறகும் பவுண்டரி வழங்கப்பட்டிருப்பது குறித்து இந்திய ரசிகர்கள் சர்ச்சை எழுப்பியுள்ளனர். இந்த போட்டியில் 50 ஓவர்கள் முடிவில் ஆப்கானிஸ்தான் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 310 ரன்கள் எடுத்தது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.